ஹலோ ஹாய். ஹலோ ஹாய். என்ன பண்றீங்க? சாப்பிட சரவணாவுக்கு போயிட்டு வந்தேன். எங்க? சரவணா ஜவுளி கடைக்கு. சரி சரி. அப்படியே பூ கடைக்கும் போயிட்டு வந்தேன். பூ எங்க இருக்கு? பூ மார்க்கெட்ல இருக்கு. பூ எடுத்து காமி. பூ வாங்கிட்டு வந்தியா? யாருக்கு? என் பேத்திக்கு மாசு மாதிரி சம்சாரத்துக்கு. ஹலோ வணக்கம். இந்தா எனக்கு அம்மாக்கு. சரி சரி. சோறாக்கி வைக்காம போயிட்டா? ஆமா அதான் வாங்கிட்டு வந்துட்டோம். புரோட்டா குலோப்ஜாம் ரெடி ஆயிருச்சா? காட்டு, எடுத்து காட்டு. அப்புறம் பெருசாயிருச்சு தந்தியா? ஊறிடுச்சுல நல்லா. பாருங்க, சாப்பிட வாங்க. நான் குலோப்ஜாம் சூப்பரா செய்வேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. அடுத்து என்ன? இது என்ன பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கா? புரோட்டா. பரோட்டா பரோட்டா. ஓபன் பண்ணு. இந்தாங்க சொன்னாங்க, நான் ஓபன் பண்றேன். ஏய் சால்னா உடைச்சு ஊத்துல ஆயிடுச்சு. அவன்கிட்ட கொடுங்க சால்னாவை. சால்னா உடைச்சு ஒண்ணா ஊத்துல. எல்லாத்தையும் ஒண்ணு ஊத்திடுவா? ஒண்ணா ஊத்துல அடிச்சு. எல்லாம் உடைச்சு ஊத்து மிச்சம் இருந்தா வச்சுக்கோங்க. தனியா வை. நைட்டுக்கு மாவு. சேப்பல ரொம்ப தனியா வை. அத. பிஸ்கட்டா? ஆமா. ஊத்து ஊத்து சும்மா ஊத்து. சால்னா எடுமாங்கிட்டு. இத தனியா வை. இது ரெண்டையும் தனியா வை. இங்க நமக்கு ஸ்பெஷலா கொடுத்தாங்க. வா அம்மாடா, அவ கையில நகை இருக்குடா. பெருவரல் நகம் குத்துது. சொன்னா கேக்குறியா? இப்பதா என் முதுகு பெருவரல் நகம் குத்துது. முதுகுல அப்படி என்ன புண்ணு ஆறாம இருக்கு. நகத்துல எல்லாம் குத்த கூடாது. கொதந்து. ஏய் சால ஒழுங்கா போடு. ஐய போட்டு விட்டேன் பாரு எப்படி. எவ்வளவு பரோட்டா வாங்கிருக்கீங்க? சால்னா கொஞ்சமா வாங்கிருக்கீங்க. எங்க 9 ஓட்டாங்க அன்னைக்கு, அதனால ஒரு குறைச்சு கொடுத்துருக்காங்க. யாரு உங்க மாமியாரையா? மா தேவலாம் குழப்பி விட்டுறாங்க நீ யோசிக்க. ஏய் அதெல்லாம் சொன்னாரு. கட்டுன பொண்டாட்டி கட்டணும்னு அந்த கேள்வி எல்லாம் பேசக்கூடாது. பெரிய ஆகுறாள் அவரு. ஏய் கலைக்க கலைக்க கலக்கு முதல்ல கரண்டி விட்டு கலக்கு. இப்ப அடு குடிப்பா சால்னாவை. இந்தடா சால்னாவை குடிப்பீங்களா? ஆமா பிச்சைக்காரி மாதிரி தூக்கிக்கு. 10 பரோட்டா திண்டேனா உனக்கு 500 ரூபா தரேன். ஏய் போடா, சாக அடிச்சிருவ நீ, ஓடி போயிரு. வேணாம் வேணாம் என்கிட்ட 10 பரோட்டா கொடுத்தா 500 ரூபா தரேன். ஆஹா டவுன் பேமெண்ட் இருந்தா அப்படியே வாங்கிக்க. வேண்டாப்பா. இந்தா பார்த்தா வாங்கிட்டு போயிட்டே இரு. காசு இருந்தா இருக்கு. காசு இருக்கு வாங்கி கடை வச்சிருக்கேன். என்னமோ வச்சிருக்கேன். உங்க காசை வாங்கிட்டு திங்க தரம் இல்ல, திங்க விட்டவள ஏமாத்துனியா? எந்த சாபாசனையும் வச்சுக்கிறாதீங்க. இல்லைக்குமா அம்மா குலோப் ஜாமுன் கிட்ட எடுமா. குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் எங்க உட்கார போற? என்ன கூட நீ லைட் எடுத்து பாரு. எதுக்குள்ள வந்து உட்கார சாப்பிட விடாம விட்டுறாதடா. சட்டியை விட்டுறாதேன்னு. அங்க கொண்டு வைக்கிற? ஆமா ஆளு கொண்டு திங்கலாம்ல. பார்த்தா அந்த அருகு 3 பரோட்டா தின்னா 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இரு. ஏய் போடா வேணாம். ஏன் நான் இங்கிடுவாமா லைட்டா மறைச்சுக்கிட்டு நான் அப்படி உட்காந்துக்க. இது பிரியாணி வாங்கிட்டு வந்து எப்பவுமே கேமரா இப்படி வைக்கணும். எப்படி இப்படி அவனுக்குள்ளேயம்மா எல்லாருமே இங்க வருதா இங்கனக்குள்ள வைக்குவான். இப்ப தெரியுதல்ல நல்லாவே இருக்கு. நான் தெரியவே மாட்டேன். தெரியல நான் வச்சு கொடுத்ததே என்ன ஈஸா தானே. பொரோட்டாய்மா அப்பத்தாக்கு இந்த இருக்குல்ல. யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாளோ 500 ரூபா. நீ தின்னு. என்ன நான்லாம் பெட்டுக்கு வரல, கொஞ்சோண்டு குழம்பு ஊத்து. என்ன நீ என்னமோ திங்கிற? இது கறி பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். குஸ்கா. ஏய் அந்த அவ கொடுத்த கறி குழம்பு இருக்குடா, ஊத்தி தின்றா. இந்த இருக்குல்ல கறி குழம்பு கறியா கிடந்துச்சுடா. டேஸ்ட் பரவா இது செம்மையா இருக்குங்க. சொல்லி நான் ஆயிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு சொன்னா வாங்கி கொடுப்பியா? கேட்டால
கேட்டியா இல்லையா? எதா இருந்தாலும் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ம் அம்மாவும் கேட்டுச்சு, காயத்ரியும் கேட்டால. ம் ஒரு இடத்துக்கு போன அப்படியே கிளம்பு. ஒரு இடத்துக்கு ஒரு கூப்பிட்டு இருக்காங்க. ம் கிளம்புவோம் எல்லாரும். ஆ ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப. எவன் கூப்பிட்டேன்? ஆளை சொல்லிட்டு போ. எங்க என்ன வட்டம் போடுற? நம்ம 3 பேர் தேய்மா 4 பேர் தேய்மா? எங்க எங்க எங்க? ப்ரமோஷன் கூட சொல்லியிருக்காங்க. எங்கம்மா? தெரியல. அத்தான் போகணும் இப்ப. நீ ஓ, நான் பூ கட்ட போறேன். ம் போயிட்டு வந்து கட்டிக்கணும். நீ சும்மார பையனெல்லாம் எங்க இழுக்காதீங்க. போனா ஒரு காப்பி வாங்கி தெரியும் உனக்கு. காப்பியே வேணாம். வந்தா காப்பி வாங்கி தரேன். வேணாம். இனி வரால. எங்கடா? ம் இது சமைக்க போறோம். காட்டுது யாரு யாரு? நானும் பயலுது. செத்து போறேன். ம் இதை ஊத்திட்டியாக்கும். ஏன் உனக்கு தான் வாய் ருசி தெரியுமா? ஓ, அது வேற குழம்பா? இது கறி குழம்புல, இது மட்டன் குழம்புல. திறந்து விடுத. எப்பமா காப்பு கட்டுறேன் கோயிலுக்கு? ம் சித்திரை மாசம். சித்திரை மாசமா? என்னது என்னது தலையாடுற? காப்பு கட்டணும் யாருக்கு? காயத்ரிக்கு. இப்பயா? ம் சித்திரை மாசம் அது. ஒரு பிசினஸ் பண்ணுவோமா நம்ம வீட்டுல இருந்தே? எப்படி? ஒரு டூர் பிடிக்கணும். டூரா? பிள்ளையார் வெட்டி, பைரவர் கோயில், குபேரன் கோயில், குன்றக்குடி, கண்ணத்தா கோயில் இங்கிட்டு. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு நபருக்கு 500 ரூபா தான். கேளு, 500 ரூபா வேணும். அம்மாட்ட இருக்கு, வேணும். எங்க இருக்கு? இருக்கு. அவங்கள நம்ம கூப்பிட்டுறணும். கூப்பிட்டா இந்த காசுல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாழ 700 600 இப்படி. அப்ப அந்த கோயில் வந்து பாரம்பரிய கோயில், தாயமங்கலம் அப்படி. சொல்லுது கான்ட்ராக்ட் ஆயிருக்காங்க புதுசா. பணம் வச்சிருக்காங்களாம், வேணும். வச்சிருக்கேன். நான் கேட்டேன், டூரிஸ்ட்லாம் வருவீங்களான்னு கேட்டேன். வருவேன், அதெல்லாம் நல்லா காசு சம்பாதிக்கலாம். நாங்க தெரிஞ்சவங்களா? எத்தனை பேர் உட்காரலாமா உங்க இதுல? 14 பேர். கட்டுப்படி ஆகாது. ஏன் 500 ரூபான்னு எப்படி தரையை கட்டுப்படி ஆகுது? அது வேணுங்கார சொல்லணும். போட முடியாது. 800 ரூபா வருதா, 8000 வருதா? ஒரு ஆளுக்கு 1000 ரூபா போட்டாலும் இந்த கோயிலுக்கு 6 நாளைக்கு நாங்களே போனோம். அது வேணும், ஆள் நிறையா இருப்பீங்க. இல்லை, கவிதாவுக்கு வேணும். 14 கம்மி தான். பானிபுரி பிசினஸ் போடலாம்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் மண்டையாட விடாத மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும். பானிபுரி அவனுக்கு 8000 ரூபா பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க. அவன் 5000 நமக்கு 3000 தருவேன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அவன் 7000 6000 எடுத்து நமக்கு 2000 தரக்கு கிடைக்குது. இல்லை, வருஷத்துல ஒரு நாள் 3000 எடுத்தா அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கணும்டா. இப்போ முருகன் ட்ரெஸ்லாம் எப்படி போடுறாங்க? எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாதுல்லப்பா. அப்புறம் அப்படி எட்டத்த கோயில் இருக்கு எவ்வளோன்னு கேட்டு அப்படி
வைக்கவா? சோறு போடவாப்பா? கைது அன்னைக்கு நம்ம பானிபூரி சாப்பிட்டோம்ல, 6 விதமான பானிபூரி. அந்த கடையை மொத்தம் எல்லாமே சேர்த்து 29,000 தான் நம்மளு. இன்னொரு பொரோட்டா எடுத்து போடுமா? எடுத்து போடுறா. ஏய் ஏய் பட்டா எடுத்து போடு. விழுக மாட்டேதாரு அதானே. ஏய் போடுறா. தண்ணி கம்மியாக தான் இருக்கு. 29,000 தேவைப்படுமா? பானிபூரி கடை போடலாம் இருக்கீங்க. சார் சந்தோஷோட பார்க்க பாருங்க நான் போட்டு. டேய் தாத்தரை காசு ஆனா கூட தோட திருப்புறியா? தோட திருப்பியா? பானிபூரி கடை போடலாம். எதை பட்டாலும் ஒரு வேலை பாரு. வேலைக்கு ஆமா, சும்மா வீட்டுல இருந்துகிட்டுலாம் இருந்தா எனக்கு பிடிக்கிற மாதிரி. அப்புறம் எப்படி நீலாம் நாளைக்கு முன்னேறணும்னு நினைச்சிய? எப்படி முன்னேறுவ? வீட்டுக்குள்ள இருந்தா சாமி கூரையை பொத்துக்கிட்டா போடும். பல்ல பல்ல காட்டாத இல்லை எங்கிட்ட கடத்தி இருக்கியோ என்னமோ, அது ஆண்டவனுக்கு தான் தெரியணும். கடத்திக்குள்ள வச்சிருப்ப. ஆனா ஒரு வீடு வாங்கு. நான் சாகிறதுக்குள்ளே நீ வீடு வாங்கி நீ அந்த வீட்டுல வச்சுட்டு கூட மறுநாள் கூட கொன்று. வீடு வாங்கு. என் பேரை வீடு வாங்கணும், நான் சாகணும்னு விதி இருந்தா அது கூட நடக்கட்டும். சித்திரத்துல ஆர்ட்டு. என்னது சித்திரத்துல கொண்டுட்டு வரேன்றியோ? பொம்மை வீடு. பாபா கோயிலுக்கு வார வாரம் நீ போட மாதிரி உண்மைக்கே எச்சிக்கையில சொல்லக்கூடாது. நாங்க விசேஷத்துக்கு போறோம். நான் வரலையா? நீ வாடா. ஆனா கறி திங்க முடியாது. பாபா கோயிலுக்கு போனா கறி திங்க கூடாது. இங்க வர்றாது. கன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு வா. நீங்க புதுசா காயினா இருக்கீங்க. அவருக்கு முன்னாடி போன் அதுக்கு நேத்து கத்திட்டு வந்தானா, நாளைக்கு வருவான் சந்திச்சுக்குருவான் அப்படின்னு வந்தானா இவன். ஓ வீட்டு மருமே நீங்க போய் இப்ப என்ன செய்றீங்க? சாப்பிட்டு விட்டு தூங்கி எந்திரிச்சு யார்கிட்டயாவது போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. எதுக்குமா? பிள்ளைக்கு போய் ஒரு தோடு நல்லதா இப்ப வாங்கணும். ஊசியா? தோடு. இந்த பாத்தி மாட்ட கேட்கலான்னு பார்த்தேன் காலையிலேயே. 1000 ரூபா குடுறி, நான் 16ஆம் தேதி என் காசை வாங்கி கூட கொடுக்குறேன். ஆமா, எத்தனை நீ சொல்லி இருந்துடா. ஏன்ட்டு ஒரு 1000 ரூபா வாங்கி தரேன்னு சொல்லி என்னைக்கு வாங்கினேன்? படத்துங்க அப்படி போய் சுத்துமா. சாப்பிட்டுக்கு இருக்கோம்ல. அப்படியா? முடிச்சுடு. நண்பர்களே, நாளைக்கு மீட் பண்ணுவோம் சொல்லு. ராத்திரிக்கு பண்ணுவோமா? நைட் வரோம் சொல்லு. நைட் வாரம் வெளிச்சத்தை விட்டு. புழு இருக்கா? புழு இருக்காடா? பாவியில எத்தனை போடுறா? டேய் தூக்கி போடுறா, காமிச்சுடாதடா. தூக்கி போடுவாங்கட்டு. தாதண்டி புழுவு சொல்லாத, அந்த வசி இருக்குடா. ஏய் வா போவாங்கட்டு. புரட்டால விழுந்துச்சானான்னு தெரியல. ஆமா, முன்ற மாதிரி இருக்கு. வாய்க்குள்ள கபடி வர மாதிரி இருக்கு. ஹலோ, நைட்டு சந்திப்போம். இது புல்லட் போட்டு வண்டி ஓட்டுங்க. புல்லட் வண்டி ஓட்டையில சட்டி போட்டு ஓட்டுங்க.